ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படியாவது இந்த சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசையோட முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஆளாக நீங்கள், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்ல போகிற 2 முக்கியமான ஆலோசனைகள் உங்களுடைய சேனலை ஒரு சிறந்த சேனலாக மாற்றும். ஓவர் த டைம் உங்களால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபராக ஆக முடியும். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கக்கூடிய அந்த 2 ஆலோசனைகளை நான் அந்த வீடியோனுடைய கடைசியில் தான் பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா தொடர்ந்து யூடியூப்பில் உங்களுடைய சேனல் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பேசப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது குறித்த ஒரு சில தவறான புரிதல்களும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. முதல்ல அதை ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். உங்களுடைய யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணுமா, முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டியது பேஷன். ஒரு பேஷனேட் பர்சனால தான் இந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வளர்த்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து போக வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலாவது வீடியோ போடும்போது பெரிய அளவில் யாரும் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப குறைவான வியூஸ் தான் போகும். வியூஸ் ரொம்ப குறைவாக போகும்போது அது ரொம்ப அதிகமாகவே நம்மளுடைய மனதை பாதிக்கும். அப்போது உங்களுடைய சேனல் ஸ்டெடி ஆகிறதுக்கே 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு குரோத் ஆகக்கூடிய சேனல் ஒரு வருஷத்துக்குள்ளே மானிட்டைசேஷனுக்குள்ளே போயிடும். ஆனால் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் மட்டும் மானிட்டைசேஷனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே பணமாக கொட்டிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷனுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், உள்ளே போன உடனே உங்களுடைய சேனல் பெரிய அளவில் பணம்லாம் சம்பாதிக்காது. நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை எடுக்கிறதுக்கே அகைன் ஃபியூ மந்த்ஸ் ஆகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சேனலை நீங்கள் வளர்த்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்கள் இருக்கும்போது உங்களை தொடர்ந்து அந்த சேனலை வளர்த்தெடுக்கணும், அந்த சேனலை நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முன்னால் போகிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக உங்களுடைய பேஷன் தான் இருக்கும். வெறுமனே ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சும்மா அப்படியே வீடியோவெல்லாம் போட்டால் நம்ம அப்படியே நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சில தவறான ஒரு எண்ணத்தோடலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே பேஷனட்டாக இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் அவங்க வளர்த்து கொண்டு வருவதற்கான எனர்ஜி அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வரது அப்படிங்கிறதுல உங்களுடைய பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் எதை செய்கிறதுக்கு பேஷனேட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எதை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோ ஒருத்தரை காப்பி பண்ணி இவங்க எப்படி செய்கிறாங்க அதனால் நம்மளும் செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம், அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை யூடியூப்பில் கான்டென்ட்டாக உருவாக்க முடியும். ஸோ யாரும் எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுமே கொடுக்காம உங்களால் ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் ஒரு கான்டென்ட்டாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுதான் சக்ஸஸ்ஃபுல் சேனலுக்கான அடித்தளம். அடுத்ததாக உங்களுடைய சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த சேனல் மேலே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தால் மட்டும் போதாது, ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா ரெகுலராக அந்த வீடியோ போடக்கூடிய அந்த ஷெட்யூலுக்குள்ளே நீங்கள் வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் ஏதோ அங்கங்கே ஏதோ எப்போவாவது ஒரு வீடியோ போட்டால் சேனல் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி வளராது. ஒரு ரெகுலர் ஸ்கெடியூலில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோ போடணும். உங்களுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே நம்பர் கிடையாது. உங்களுடைய சேனலை நம்பி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அந்த நம்பருக்கு பின்னாடியும் இருக்கிறாங்க. அப்போ அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் சேனல் மேலே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வீடியோவை அது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூலில் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கெடியூலில் நீங்கள் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் வச்சுருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை
கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்னோட ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிற அந்த சேனலில் 37,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மேலே இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நான் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, நல்லா ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் ஒருவேளை யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா உடனே கேட்பாங்க, சார் எப்படி இந்த சேனலை வளர்க்கிறது, நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், என்னோடய சேனல் வளர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி கொடுங்க உங்கள் மொபைல் கொடுங்க, எப்படி என்ன போட்டிருக்கீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு வீடியோவே போட்டிருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 3 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஸ்கெடியூல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கும். அதாவது சம்பந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ இருந்து ஏதோ ஒரு வீடியோவை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் எங்கேயாவது உள்ள வீடியோவை காப்பி பண்ணிலாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வீடியோ வந்து நம்ம சும்மா அப்படி யூடியூப்பில் போட்டுட்டா போதும், நம்ம சேனல் வந்து வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி வளராது. உங்களுடைய சேனலில் வந்து ஒரு ரெகுலர் ஸ்கெடியூல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய சேனலில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது வந்து உங்களுடைய சேனல் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் ரெகுலராக போடணும் அப்படிங்கிற விஷயத்தை பிடிச்சிக்குவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அதை சரியாக செய்ய தெரியாது. அவங்கள மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே யூடியூப்பில் அப்படின்னா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடனே வந்து நமக்கு சப்ஸ்கிரைபராக வந்துடுவாங்க, சேனல் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது குவான்டிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து எப்படினாலும் ஒரு வீடியோவை போட்டுருவாங்களே தவிர அந்த வீடியோ ஒரு குவாலிட்டியாக இருக்குதா, உண்மையிலேயே மக்கள் பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்க்காம நிறைய வீடியோவாக போட்டுட்டு இருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. என்ன செய்யணும், எப்படி வந்து அந்த வீடியோவை போடணும், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் சும்மா அப்படி வீடியோ போடுறது. நான் வந்து இப்போ நிறைய பசங்க சின்ன பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமிங் சேனல் ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்ப்பேன். இந்த கேமிங் சேனல்லாம் ஆரம்பித்து இந்த சின்ன பசங்க இப்போ தான் யூடியூப்புக்குள்ளே வர்ற பசங்க அப்படி அந்த அவங்க வீடியோ போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. கைஸ் இந்த பாருங்கள் கைஸ், நம்ம வந்து கைஸ் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் துப்பாக்கி வச்சுருக்கிறேன் கைஸ், நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒழிச்சிருக்கிறோம் கைஸ். அதாவது அவங்க ஸ்க்ரீனில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸு பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த கேமில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது, உங்கள்கிட்ட அந்த கேமில் வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த கேம் விளையாடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். ஆனால் பல பேருக்கு இந்த அடிப்படையே தெரியாமல் சும்மா காய்ஸ் ஓடிட்டு இருக்கிறேன் காய்ஸ், அந்த துப்பாக்கி வச்சுருக்கிறேன் காய்ஸ், சுட்டுட்டான் காய்ஸ், செத்துட்டேன் காய்ஸ், இப்படி சொன்னீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு குவாலிட்டியுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம், என்ன யூஸ்? இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்களேன். அன்பாக்சிங்கில் காய்ஸ் இந்த பாருங்க காய்ஸ், இது சிமெண்ட் கலரில் இருக்குது காய்ஸ், இந்த பாருங்க காய்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் காய்ஸ், இந்த பார்த்திங்க ஓப்பன் பண்ணிட்டேன்னா கைஸ் இதில் பாருங்கள் கைஸ் கருப்பு கலரில் இருக்குது கைஸ். அவங்களுக்கு தெரியும் இது சிமெண்ட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும், என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஓகே இதை வந்து அதை எடுத்த உடனே ஹவ் யூ ஃபீல், இதை தொட்ட உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குது, இது உண்மையிலேயே ஒரு குவாலிட்டி இருக்குதா, இதில் இதை தொட்ட உடனே நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு, இட்ஸ் நாட் சீப்பாக தெரியல. ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது, பிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குதா, இல்லை கான்ஃபிடென்ட்டாக உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியுதா இல்லையா? அதே மாதிரி உள்ள ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அதை தொட்ட உடனே அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஃபீல் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபீலாக இருக்குதா, இல்லை சீப்பானதாக ஃபீல் பண்ணுறீங்களா? இதுதான் வந்து ஒரு கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து என்ன வந்து மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு குவாலிட்டியான கான்டென்ட் வந்து ரெடி பண்ண முடியும். சும்மா வந்து எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லாமல் வதன்னு சொல்லி வீடியோ போடுறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் ரெகுலராக நீங்கள் வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும். சும்மா குவாலிட்டி இல்லாமல் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுடைய சேனல் வந்து வளராது. அடுத்ததாக பல ஸ்மால் யூடியூபர்ஸ் செய்ய தவறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் கூட என்கேஜ் ஆக மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா
அந்த கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீப்ளை பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் என்கேஜ் ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்கேஜ் ஆகிறதே கிடையாது. ஒரு முறை வீடியோ போடுவாங்க, போட்டுட்டு கமெண்ட் எல்லாம் வாசிக்கவே மாட்டாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி டிசைட் பண்ணணும் தெரியுமா? இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான். கமெண்ட் செக்ஷனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான என்கேஜ்மெண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் ஓகே இந்த வீடியோ வந்து நல்ல வீடியோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அது மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும், என்னுடைய வீடியோஸை பொறுத்த வரைக்கும் யாராவது கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அவங்க வந்து வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் நான் வந்து அந்த ஹார்ட்டையாவது நான் வந்து அவங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுருப்பேன். அன்லெஸ் அவங்க வந்து தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சம்மந்தம் இல்லாத ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் அது சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ண தான் செய்வேன். ஸோ ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வந்து இன்றைக்கி நம்மளுடைய யங் யூடியூபர்ஸ் தவறவிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொலாபரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு யூடியூப் சேனலை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வரும்போது நீங்கள் ஒத்த ஆளாக நின்று உங்களுடைய சேனலை வளர்த்து கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் ஒரு சிலராக ஒன்று சேர்ந்து உங்களுடைய சேனலை வளர்த்து கொண்டு வரதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆளாக செய்யும்போது அது கஷ்டம், ஆனால் ஒரு டீமாக நீங்கள் அது செய்யும்போது கண்டிப்பாக உங்களால் நல்லா அந்த யூடியூப் சேனலை வளர்த்து கொண்டு வர முடியும். இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு கேமிங் சேனலா உங்களே மாதிரி கேமிங் சேனல் வச்சுருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சேனல் கூட சேர்ந்து விளையாடுங்க. ஈவன் 2 பேர் மட்டும் இல்லை, 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து விளையாடுங்க. ஒரே நேரத்தில் அந்த கேம் வந்து எல்லாருடைய சேனல்லையும் லைவ் ஆகட்டும். ஒருவேளை உங்களுடைய சேனல் எந்த சேனலாக வேணாலும் இருக்கலாம், அதாவது அதுக்கு ஈக்குவலான நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான உங்களே மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய அந்த சேனல் அவங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு வீடியோ போடலாம், எப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசுகிற வீடியோ வந்து நீங்களும் போஸ்ட் பண்ணுவீங்க, அவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் எடிட் பண்ணுறது தனித்தனியாக பண்ணணும். ஒரே வீடியோ போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் தனித்தனியாக எடிட் பண்ணி அந்த வீடியோ போடுவீங்க. பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? ஒரு 3 சேனல் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி யோசிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணும்போது ஒவ்வொரு சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய சேனல் பற்றின அவேர்னஸ் அதிகமாகும். இன்ஃபேக்ட் கொலாபரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ நம்ம கல்ச்சரில் வந்து இந்த மாதிரி கொலாபரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காக நடக்கவும் மாட்டேங்குது. ஒருவேளை உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு சேனல் வச்சுருக்கக்கூடியவர் வேறு எங்கேயாவது இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இல்லைங்க அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் இங்கே ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4-5 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க, ஒரு யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 பேர் 5 சேனல் தனித்தனியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சைடில் நீங்கள் தனியாகவும் வீடியோ போடுங்க. அப்பப்போ நீங்கள் கொலாபரேட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய சேனல் ரொம்ப குயிக்காகவே வளர்ச்சி அடையும். ஓகே, நான் இப்போ பேச போகிறது ஓரளவு நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோலையுமே கேட்டிருப்பீங்க. டைட்டில், தம்ப்நெயில் அண்ட் SEO இந்த 3மே வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு டைட்டில் நம்ம வீடியோக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து போடுறோம். அதே மாதிரி தம்ப்நெயிலையும் வந்து வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடுறோம். அஃப்கோர்ஸ் முதல்ல அவங்க யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய டைட்டிலையும் தம்ப்நெயிலை தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? அதனால் வந்து நாம் அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, கிளிக் பைட் பண்ணுறது. அதாவது உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெளியே வந்து என்னமோ பயங்கரமாக இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் தம்ப்நெயில் போட்டு அப்போ உள்ளே வந்து அவங்கள மக்களை எப்படியாவது உள்ளே இழுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 2 முறை வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க, என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது உள்ளே இல்லை அப்படின்னா மக்கள் வந்து ஒரு ஏமாற்ற உணர்வுனால அதுக்கு அடுத்த முறை வந்து திரும்ப என்ன செய்ய மாட்டாங்கன்னா உள்ளே வர மாட்டாங்க. வீடியோக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் ஏதாவது ஒன்று சொல்கிறது வந்து பொய் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி அடிக்கடி பொய் சொல்கிறது வந்து எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த கதை ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு வில்லேஜில் ஒரு மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் வந்து
அவங்க என்ன செய்வாங்கன்னா மரம் வெட்டுறதுக்காக போவாங்களாம். அப்படி மரம் வெட்டுறதுக்காக போகும்போது அதில் கூட இருக்கிற ஒரு சேட்டைக்கார ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி மரம் வெட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓடி வந்து ஐயோ புலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஐயோ எல்லாரும் மக்களும் ஓடி வந்து அவனை காப்பாற்றுமேன்னு சொல்லி கடற்கடான்னு சொல்லி ஓடி வந்தாங்களாம். பக்கத்தில் இருந்தவொடனே ஐயோ ஏமாந்தீங்களா, நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி ஐயோ புலி வருது ஐயோ புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டானா. எல்லாரும் ஓடி வந்து ஐயோ காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தாங்களாம். திரும்பவும் பார்த்தீங்களா ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னானா. இப்படியே பண்ணிட்டு இருந்தானா. ஒரு நாள் உண்மையிலேயே புலி வந்துருச்சு. ஐயோ புலி வருது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டானா. அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் இது நடக்கும். நீங்கள் வந்து உங்களோட யூடியூப்பில் வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் போட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் மசாலா மேலே தூவலாம், தப்பு இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக மக்களை ஏமாத்தாதீங்க, ரொம்ப ஆபத்தானது. அடுத்ததான் வந்து எஸ்இஓ மேலே கொஞ்சம் கவனமாக வைங்க. அதாவது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின், ஓகேவா? கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம்ல, அதுக்கும் யூடியூபுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம கூகுளில் போய் வெப்சைட்டை சர்ச் பண்ணுறோம், யூடியூப்பில் வந்து வீடியோ சர்ச் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர யூடியூப் அப்படிங்கிறது அதனுடைய கோரில் உள்ள ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அந்த டைட்டிலும் உள்ள டிஸ்கிரிப்ஷனும் எழுதும்போது நீங்கள் வந்து ஒரு சர்ச் இன்ஜினில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை போட்டு தேடும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் என்னுடைய இந்த டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருந்தால் இந்த சர்ச் இன்ஜின் வந்து இதை கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத யோசித்து அந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சில விஷயங்களை சேர்க்கணும். முதலாவது உங்கள் வீடியோ ரிலேட்டடான 1 or 2 கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த வீடியோவுடைய டைட்டிலில் இருக்கணும், ஓகேவா? டைட்டிலை ரொம்ப பெருசாக்காதீங்க, ஒரு மீடியமான அளவுக்கு டைட்டில் இருந்தால் போதும். அண்ட் நீங்கள் அந்த டைட்டிலில் என்ன கீவேர்டு வச்சுருக்கீங்களோ அதே கீவேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times வரணும். ஆனால் சும்மா போடக்கூடாது, அது ஒரு சென்டென்ஸாக இருக்கணும், ஒரு பேராகிராஃபாக இருக்கணும். ஸோ உங்களுடைய வீடியோ பற்றி ஒரு 4-5 லைனில் ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. அந்த பேராகிராஃபில் நீங்கள் டைட்டிலில் என்ன கீவேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த கீவேர்டு அழகாக வர்ற மாதிரி அந்த பேராகிராஃபை அமைச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய சேனல் சம்மந்தப்பட்ட ஒரு சில ஹேஷ்டேக்ஸ், ஓகேவா? ஹேஷ்டேக்ஸ் தெரியும் இல்லையா? இந்த ஹேஷ்டேக்ஸை வந்து உள்ளே போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ஹேஷ்டேக்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து உள்ளே போடலாம். ஸோ அதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். ஹேஷ்டேக் போடலான்னு சொல்லிட்டு ஒரு 25-50 ஹேஷ்டேக் உள்ளே போட்டு வைக்காதீங்க, அதுவும் வந்து மொத்தத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடும். செலக்டிவாக ஒரு 10 to 15 அழகான ஹேஷ்டேக் உங்களுடைய சேனல் ரிலேட்டடான உங்களுடைய வீடியோ ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளவும் உங்களுடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கூகுள் சர்ச் பண்ணும்போது, யூடியூப் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வீடியோவில் உள்ள இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அந்த சர்ச் இன்ஜினால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு வந்து இது ஓவர் த டைம் உங்களுடைய வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டேர்மில் நல்லா ஓடுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுடைய சேனல் நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப வீடியோனுடைய முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நான் முன்னாடி சொல்லியிருந்த அந்த 2 கோல்டன் அட்வைசஸை இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கோன்னு நினைக்கலாம், இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்களா, இதை விட பெட்டரான ஒரு 2 அட்வைஸ் இருக்குதான்னா எஸ் இருக்குது. யூடியூப் யாருடைய வீடியோவை அதிகமான நபர்கள் கொண்டு போய் கொடுக்கும் தெரியுமா? யாருடைய வீடியோவை மக்கள் ரொம்ப நேரம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய வீடியோவை கொண்டு போய் பல நபர்களுக்கு கொண்டு கொடுத்துரும். நீங்கள் முக்கிய உங்களுடைய வீடியோ ஒரு 100 பேருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு 1000 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுவீங்க. ஆனால் உங்களுடைய ஒரு வீடியோ கிளிக் ஆச்சு அப்படின்னா யூடியூப் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு முன்னால் போய் அந்த வீடியோ கொண்டு வந்து போட்டுரும். அப்போ எப்படி வந்து யூடியூப் அதை செய்ய வைக்கிறது? யூடியூப் எதிர்பார்க்கறதுலாம் ஒன்று தான். ஆடியன்ஸ் வந்து அந்த யூடியூப்புக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் அந்த ஆப்பில் இருக்கணும். ஏன்? அவங்க எந்த அளவுக்கு அதிகமான நேரம் அந்த ஆப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் யூடியூப்பால் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும்பொழுது யூடியூபுக்கும் நிறைய வருமானம் வரும். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுடைய வீடியோவில் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வந்து எப்படி செய்ய வைக்கிறது? ஸ்டோரி டெல்லிங்.
உங்களுடைய கதை சொல்லக்கூடிய அந்த திறமையை வந்து நீங்கள் வளர்க்கணும். ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி அந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டாக மாற்றுறீங்க, நீங்கள் அந்த வீடியோவில் பேசுகிற விதம், உங்களுடைய சேனல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த சேனலில் வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுற அந்த விதம், அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து யூடியூப்பில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் முதல்ல அந்த வீடியோ போட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஸ்கில் இருக்காது. ஆனால் ஓவர் த டைம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி போரிங் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறது, எப்படி சொன்னால் மக்கள் வந்து பார்ப்பாங்க, எந்த விஷயத்தை முதல்ல சொல்லணும், எந்த விஷயத்தை கடைசியில் சொல்லணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் உங்களுடைய வீடியோஸை வந்து மக்களை அதிக நேரம் பார்க்க வைக்கலாம். உங்களுடைய சேனலை வளர்க்கறதற்கான கீ ரொம்ப முக்கியமானது இதுதான். ஒரு வீடியோவில் 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த வீடியோவில் பேசுகிற நபருக்கு இந்த கதை சொல்லக்கூடிய திறமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சேனல் சக்ஸஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும். ஓகே, அது வந்து கோல்டன் அட்வைஸ் 1. அடுத்ததா நான் சொல்ல போகிற கோல்டன் அட்வைஸ் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக செய்யணும் டெக்னிக்கல் சைடில். அதாவது நான் முன்னாடி சொன்னது உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ அடுத்தல நான் சொல்கிற போகிறது உங்களுடைய வீடியோவை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது, உங்களுடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. ஒவ்வொரு முறை வீடியோ போடும்போதும் ஒரு வீடியோவிலேருந்து அடுத்த வீடியோ போடும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4 வீடியோ போடுவீங்கல்ல, ஒரு வீடியோ போடுங்க, அந்த வீடியோ அனலைஸ் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ போடும்போது இந்த வீடியோவில் பண்ண ஒரு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த இம்ப்ரூவ் பண்ண அந்த விஷயத்தை கீப் பண்ணிக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய வீடியோவை இன்னும் கொஞ்சம் சூப்பராக எடிட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களுடைய ஆடியோ ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறதா இருக்கலாம். சம்திங் ஏதோ ஒன்று வந்து புதுசாக வந்து ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சின்ன விஷயத்தையாவது இம்ப்ரூவ் பண்ணி வீடியோ போடுங்க. எந்த ஒரு நபராலையும் ஒரு 2-3 வீடியோலலாம் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு குவாலிட்டியான வீடியோ போட முடியாது. ஆனால் நான் சொல்கிற இந்த அட்வைஸ், ஒரு வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தையாவது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள உங்களுடைய வீடியோ வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டி உள்ள ஒரு வீடியோவாக மாறிடும். உங்கள்கிட்ட ஒருவேளை சிம்பிளான ஒரு சில டிவைசஸ் தான் இருக்கலாம். நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம், இந்த சிம்பிளான டிவைஸில் நான் எப்படி மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும், எப்படி என்னென்ன விஷயங்களை நான் வந்து கொஞ்சம் மாற்றினேன் அப்படின்னா இதை விட குவாலிட்டியான ஒரு வீடியோவாக வரும். இப்படி திங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் மாற்றுங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் இமீடியட்டாக ஏதோ ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி அதையும் கூட வாங்கிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒருவேளை ஒரு மைக் இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு காலர் மைக் நீங்கள் வாங்குறது இமீடியட்டாக உங்களுடைய ஆடியோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து அதிகமாக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் நீங்கள் நினச்சி பார்க்குறதோட மிக வேகமாக ஒரு தரமான சேனலாக ஆயிரும். எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டியும் அதிகமாகும் போது, உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங்கும் அதிகமாகும் போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய சேனல் வந்து ஓவர் த டைம் ஒரு மிகச்சிறந்த ஒரு சேனலாக மாறும். நான் அந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பாருங்கள் கைஸ், இது ஒரு கேம் பேட். பாருங்கள், இது கருப்பு கலரில் இருக்குது, லைட் எரியுது.